அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதம் தொடங்குற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார். ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார். அன்னைக்கு தான் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாத பிறப்பு. புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் நமக்கு ராசியில சேரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஏற்கனவே இந்த காலகட்டம் பிறக்கும்போது ராசியில புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் வரார், அப்புறம் சூரியன் வரார், ராசிநாதனும் சேருவார். சில நாட்கள்ல ராசிநாதன் சேருவார், சில நாட்கள்ல ராசிநாதன் சந்திரன் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணும்போது ராசியை பார்ப்பார். அப்போ நமக்கு இது எல்லாமே ஒரு அனுகூலம். சில பேருக்கு இந்த அஷ்டமத்து சனி நடக்குது சாமி, அது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள், சில காலத்தை ரீகால் பண்ணி பாருங்க. இப்போ உதாரணமா 2020 டிசம்பர்லேருந்து 2023 டிசம்பர் இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கண்டச்சனி உங்க ராசிக்கு நடந்துன்றது. ரொம்ப மோசமான காலகட்டம். குரு மறைஞ்சார், ராகு கேதுவினுடைய பொசிஷன் சரியில்லாமல் இருந்தது. ஸோ இதை கிராஸ் பண்ணி வந்துட்டே அஷ்டமத்து சனி நடந்தாலும் 11ஆம் இடம் உங்களுக்கு பலமா அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ முதல் விஷயம், அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பகுத்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இந்த பிரச்சனை எதனால வந்தது, எப்படி வந்தது, இந்த பிரச்சனைய நாம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற புத்தி கூர்மை, புத்தி சாதுரியம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்துல. அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து பயணிக்கிறார். சந்திரமங்கல யோகம் தொழில் ஸ்தானத்துல உருவாகிருது. அது மாதிரி 4ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், ராசிக்கு சுக்கிரன் வந்துடுறார். அப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை, ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். நாம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அனைத்து விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். ஸோ சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள், ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி நடக்குது. என்னதான் நமக்கு நேரம் நல்லா இருந்தாலும்
அந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள் அதெல்லாம் ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் முன்கோபப்படாதீங்க, கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உங்களை சில பேர் டென்ஷன் படுத்துவாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து முன்கோபம் அடையாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. அது இருட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விளக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்கு. இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். என்ன இருந்தாலும் 3 குடையவர் 12 குடையவர் புதன் அவர் நமக்கு ராசியில சஞ்சாரம் செய்யும் போது தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர், இவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். எல்லா காரியங்களும் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு 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 யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அது மேற்படிப்பு நமக்கு கிடைச்சிடும். அப்போ கிடைக்கும்போது அப்போ அதற்கான முன்னேற்பாடுகளான சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும். அதிலலாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு வெற்றி அடையும். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம், தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், புதிய உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் கனிஞ்சாச்சு. நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தயவு செய்து முக்கியமான முடிவுகள், அதாவது தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகளாக பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் தொழிலாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த மட்டில் சுபவிரய செலவுகள் ஏற்படும். முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில், புதிய உத்தியோகம், இது சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால தொடர முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும். சேமிக்கும் பழக்கம் நமக்கு அதிகரிக்கும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விஷயத்திலுமே நமக்கு கிடைக்கும். பூச நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், குபேரனுடைய நட்சத்திரம். ரொம்ப சிறப்பாக இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, அது குழப்பமாயிருக்கும். ஐயோ நம்ம கடன் தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பமே தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக நமக்கு ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக இந்த மாதத்தில் வெளியில் வர முடியும். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளையும் இந்த மாதத்தில். ஸோ கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய மாதம். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு.